வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸ் மினியேச்சர் பேக்கில் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான லிட்டில் பேக் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணையில் 4 சீட் பீட் எடுத்துக்குவோம். 4 சீட் பீட் போட்டுட்டு ஒரு ஒயிட் பீடு இன்னொரு ஒயிட் பீட்டில் வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஒயிட் பீட் வந்து இன்னும் பெருசாக எடுத்தீங்க அப்படின்ட்டாக்கா சீட் பீட் வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைஸு போதுமானதாக இருக்குது. இது செகண்ட் ஸ்டெப்பு. லெஃப்ட் சைடில் 2 சீட் பீடும், ரைட் சைடில் ஒரு ஒயிட்டு, சென்டரில் ஒரு க்ராஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி தான் இது வரணும். ஃபஸ்ட் லைன் மட்டும் லெஃப்ட் சைடில் வந்து சீட் பீட் ஆட் பண்ணிட்டு வருவோம். அடுத்து தேர்டு ஒனில் வந்துட்டு நம்ம இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இப்போ தேர்டு இது ஆட் பண்ணுறோம். இதில் அதே போல் இங்கே சீட் பீடு, ஒயிட் பீடு, இதில் வந்து பிளாக் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல் இந்த இதை ஆட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 4. அடுத்து ஸ்டெப் 5. 5ல் வந்து நம்ம திருப்பியும் ஒயிட் கலரே நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த சென்டரில் மட்டும் ஒரு பேட்டர்ன் கொண்டு வரோம். மற்றதெல்லாம் அதே போல் தான், மற்ற இடத்துலலாம் ஒயிட் வந்துடணும். இது ஸ்டெப் 6. இந்த ஸ்டெப்பில் வந்து நான் டேர்ன் பண்ணுறேன். அதனால் இது முடிச்ச உடனே 4 சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து இது பண்ணிக்குவோம். ஒரு இதில் வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு இது வந்து இப்படி வரணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முடியணும். இந்த லாஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே போல் இந்த லாஸ்ட்லேயும் வரணும். இது நமக்கு ஃபுல்லாக முடிக்கும் போது நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். இப்போ டேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த இதோட முடிச்சிருந்தோம்ல நம்ம. அதுக்கு அடுத்து இது பண்ணும்போதுட்டு 2 சீட் பீடு, ஒரு ஒயிட் பீடு, இன்னொரு ஒயிட் பீடு போட்டு இந்த லாஸ்ட்டாக போட்ட ஒயிட் பீடில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இப்படி டேர்ன் ஆயிரும். இப்படி வரும். நம்ம பின்ன வந்து டைட் ஆகும்போதுட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி டேர்ன் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவை ஜாயின் பண்ணும்போதும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீடில் ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ இந்த பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். நம்ம இதில் முடிஞ்சிருக்கு. நம்ம டேர்ன் பண்ணி இதில் முடிச்சிருக்கிறோம் ஃபஸ்ட் இது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த பீட்குள்ளார ஒயரை விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிட்டு போவோம். இப்போ நமக்கு சீட் பீட் தேவைப்படாது. வெறும் ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பீடு, ஒரு ஒயிட் பீடு இதுலேயும் இன்னொரு ஒயிட் பீடு க்ராஸ் பண்ணியும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ திருப்பியும் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிற பீட்குள்ளார நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் கோர்வையாக போகும், லைன் பை லைனாக. அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு. நமக்கு வந்து இந்த சென்டரில் வந்து மட்டும் இந்த பேட்டர்ன் கொண்டு வரணும். இங்கே இந்த சைடு பிளாக்கு, சென்டரில் கோல்டன் அப்படிங்கிற பேட்டர்ன் கொண்டு வரணும். மற்றபடியெல்லாம் நார்மல் ஸ்டிச்சிங் தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒரு கோல்டன் கலரை வந்து ரைட்டில் போட்டுக்குவோம். பிளாக் கலரில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்குங்களா? இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். இதே ஸ்டெப்பு தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இது என்ன ஒயிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் ஒயிட் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணிக்குவோம். நம்ம இந்த லைனில் அடுத்து 2 இது ஒயிட்டே போட்டுட்டேன். இந்த பிளாக்கில் முடித்தோம் இல்லையா? அடுத்து இந்த ஒயிட்டு, அடுத்து இந்த ஒயிட்டு. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்து இங்கிட்ட டேர்ன் பண்ண போகிறோம். அடுத்து 2 சீட் பீட் போட்டு ஒரு ஒயிட் பீட் போட்டிருக்கேன். இதோட க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேர்ன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஷேப் தெரியுதுங்களா? கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சா? ஓரளவுக்கு இதாகிடுச்சு. ஃபுல்லாக முடிக்கும் போது எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ நம்ம திருப்பியும் வந்து இங்கே எப்படி டேர்ன் பண்ணமோ அதே போல் தான் இங்கேயும் செய்ய போகிறோம். அடுத்து டேர்ன் பண்ணியாச்சு.
2 பிளாக்கு, ஒரு ஒயிட்டு. சேம் செகண்ட் லைன் எப்படி சேமாக இது பண்ணமோ சேம் தான் தேர்ட் லைனுக்கும். அப்படியே இதே போலயே இதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். திஸ் இஸ் அவர் தேர்ட் லைன். வி கம்ப்ளீட் அவர் தேர்ட் லைன். சேமாக செகண்ட் லைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே போல் தான் தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த பேட்டர்ன் மட்டும் சென்டரில் வர மாதிரி அங்கே பீட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து லைன் போடுறோம். ஃபோர்த்து லைன் வந்து ஃபஸ்ட் லைன் போட்ட மாதிரியே சீட் பீடு இந்த கார்னரில் ஆட் பண்ணிட்டு வரணும். இதுதான் பேக்கோட லாஸ்ட் இது ஃபோர்த் லைன் பிகினிங். இப்போ நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த இதில் முடிச்சிருக்கிறோம். டேர்ன் பண்ணி தேர்ட் லைனை டேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 4 சீட் பீட் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஒயிட் பீடில் வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். ரைட் வச்சுக்குவோம். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து அடுத்த லைன் ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ரைட் சைடில் வந்து சீட் பீட் தான் ஆட் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம 2 சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அதுக்கடுத்து க்ராஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட்டில். இப்போ இது இந்த மாதிரி வரும். இதே போல் ஒவ்வொரு இதுக்கும் 2 சீட் பீட் ஆட் பண்ணிட்டு இதோட முடிச்சுட்டு நம்ம இங்கே நாட் போட்டுடணும். இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். 4 சீட் பீடோட இந்த இது முடியும் ஃபோர்த் லைன். இப்போ நமக்கு பேக்கோட ஷேப்பு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இதோட வந்து இந்த இதை வந்து இன்னும் 2 இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நாட் போட்டு இதை எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இதே மாதிரி 2 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரே மாதிரி 2 இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இது 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணணும். நம்ம அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த பீட்ஸில் இந்த பேக் சைடில் வந்துட்டு நான் இந்த மேலே டாப்பில் வந்துட்டு 2 சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரும். இப்போ அதே இதில் இன்னொரு சைடை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 4 பீட்டில் மேலே இருக்கிற 2 விட்டுட்டு சைடில் இருக்கிற பீட் இதில் மாதிரி சைடில் இருக்கிற பீட்குள்ளார இந்த ஒயரை உள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இருக்கிற சைட்லையும் இந்த சைடில் இருக்கிறதுக்கும் நடுவால் 2 சீட் பீட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நமக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இது டாப்பில் ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு டாப்பில் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி வரும். டாப்பில் 2 ஆட் பண்ணிட்டு இந்த 2 சைடுக்குள்ளாரையும் உள்ளே விட்டுருக்கோம். அடுத்த சென்டரில் இன்னும் 2 பீட்டில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு இப்போ வந்து 2 சைடும் திருப்பி அடுத்த சீட் பீட்குள்ளார விடணும். இதே போல் 2 சீட் பீடுக்குள்ளாரையும் விட்டு இன்னொரு இதில் க்ராஸ் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி அடுத்ததில் 2 சைடும் வந்து உள்ளே விட்டு சென்டரில் வந்து சீட் பீட்டில் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே போல் தான் இது ஃபுல்லாகவே பண்ணிட்டு வரணும். இங்கே சைடில் வந்து பிளாக் கலரில் க்ராஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒயிட் கலரில் க்ராஸ் பண்ணிக்கலாம். அடியில் மட்டும் சைடில் திருப்பி பிளாக் கலரில் க்ராஸ் பண்ணி இங்கே இதோட முடிச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த இதில் சைடில் இந்த லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து இந்த மாதிரி போட்டுட்டு நான் அடியில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். க்ராஸ் பண்ணது இங்கே பிளாக்ல க்ராஸ் பண்ணது இங்கே ஒயிட்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கேயும் ஒயிட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இங்கே ஃபுல்லாக பிளாக்ல பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதோட முடிச்சு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து ஹேண்டில் போடலாம். இப்படி இங்கிட்டு ஒன்று 2 ஹேண்டில் போடுற மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் 30 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஹேண்டிலுக்கு. இந்த 3 இதையும் இந்த பிளாக் கலர் கிட்ட இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்க 3ஐயும் சேர்த்து இந்த சர்க்கிள் மேக் பண்ணியிருக்கேன். 2 ஹேண்டில் வரும். இது பேக்கோட சைடு இந்த மாதிரி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.